நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் ஆசை. சில சமயங்களில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கலாம். சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய பரம்பரை காரணமாக இருக்கலாம். இல்லை நம்மளுடைய வேறு பல காரணங்களால் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம் நம்முடைய மனசு தான். அது எப்படி அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படிங்க மனசு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கப்போ, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கப்போ உங்களுக்கு பசிக்காது, சரியாக தூக்கம் வராது, சில சமயம் உங்களுக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் மனசில் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதானே உடம்பு ஃபீல் பண்ணுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்ப உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போது மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குது தானே. ஸோ மனசில் நம்ம கவலைகள் அதிகமாக இருக்க இருக்க நம்மளுடைய உடம்பு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அந்த கவலைங்கிறது இப்போ டே டு டே விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்போயோ நடந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எப்போயோ நம்ம வாழ்க்கையில் நடந்த 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை மனசுலேயே வச்சுருந்து அதை அடிக்கடி நம்ம நினைவுபடுத்தி அடிக்கடி அதை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு காரணம் தெரியாது. இந்த கவலையினால தான் உனக்கு உடம்புல இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம இந்த இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைக்கு இந்த எந்த ஃபிசிக்கல் இஷ்யூ இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதனால் சில சமயம் அது சரியாக போகுது, சில சமயம் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் ஆக ஆரம்பிக்குது. அப்போ காரணம் என்னென்னா, நம்ம மனசில் எப்போயோ நடந்த நிகழ்ச்சிகளோட பாதிப்பு நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கடந்த கால வாழ்க்கையில் அப்போ நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிற விதத்தை மாற்றுறப்போ நம்மளால் நம்ம அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளில வர முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, இந்த ஹோப்பனோபோனோனா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஹவாயன் ஏன்ஷியன் ப்ராக்டிஸ். ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருந்த பழங்குடி மக்கள் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கறதுக்கு, மற்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு தியான முறை. இதில் இருக்கிறது 4 ஃப்ரேசஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு பாசிட்டிவான 4 வார்த்தைகள். இந்த 4 வாக்கியங்களை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய ஆழ்மனம் இருக்கு இல்லையா, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகள் எல்லாமே லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் ஒரு டேட்டா பேங்க் மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அப்போது அந்த கடந்த கால நிகழ்ச்சிகளோட அந்த சேர்ந்து அந்த வருத்தமாக இருக்கலாம், இல்லை துக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு வெறுப்பாக இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து தான் அந்த எமோஷனோடு சேர்ந்து தான் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை நம்ம தொடர்ந்து சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த இன்சிடெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அட்டாச் ஆகிருக்கிற அந்த எமோஷன், அதற்கு தொடர்புடைய அந்த உணர்வுகள், அது வருத்தமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், இல்லை ஒரு விரக்தியாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான ஒரு எதிர்மறை உணர்வாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்கிறப்போ அந்த மனதினால் ஏற்பட்ட அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதோட இதையும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஆல்டர்னேட் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களால் சீக்கிரமாக நீங்கள் குணமாகறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, ஒரு 7 தடவை இல்லை 21 தடவை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அப்போ இந்த 4 ஃப்ரேசஸ் சொல்கிறப்போ உங்களை அறியாமல் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற அந்த எதிர்மறை உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்கிறதுனால அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு, உடல்நல கோளாறு இருக்கு இல்லையா, அது சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்துக்கிற மெடிசனோட சேர்ந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அது மூலமாக உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் திரும்பி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.